दिवसे अरण्ये मृग अभावे महीपतिः वसिष्ठस्य च गान्तोग्रीम् अपश्यत् वनमध्यगाम्. இப்போ சத்யவிரதனோட கதையை படிச்சுட்டு இருக்கோம். சத்யவிரதன் வந்து அருணோட பிள்ளையா இருந்துட்டு அவன் வந்து முதல்ல ஒரு தப்பு பண்ணிட்டான். யாரோ ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி இழுத்துன்னு வந்துட்டான். கல்யாணம் நடக்கிற நேரத்தில் இழுத்துன்னு வந்துட்டான்னு சொல்லிட்டு வசிஷ்டர் சொல்லி அவள் அப்பா அனுப்பிச்சுட்டார் காட்டுக்கு. ஸோ அதனால அவன் வசிஷ்டர் மேலேயும் கோபமாக இருக்கான். வசிஷ்டர் தானே சொல்லி எங்கள் அப்பா அனுப்பிச்சார், நான் ஒரே பிள்ளையாக இருக்கும்போது என்னை எப்படி அனுப்பலாம்னு எல்லாம் கோபத்தில் இருக்கான் அவன். ஸோ இதே சமயத்தில் நான் அதுவும் அவனோட என்னென்னா ஆக்சுவலாக சப்தபதி நடக்கலையே, சப்தபதி நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் கூட்டின்னு வந்தாச்சு, அப்போ எப்படி கல்யாணம் நடந்ததுன்னு அவர் நினைக்கலாம் அப்படிலாம் அவர் யோசிக்கிறார் மனசில். ஸோ கஸ்மின்ஷ்சித் திவசே அரண்யே, ஒரு நாளைக்கு காட்டில் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அந்த விஸ்வாமித்திரரோட ஒய்ஃபுக்கு அங்கே இதை கட்டி வச்சுட்டு இருக்கான் இல்லையா, அவளை காப்பாற்றின்னு இருக்கான், போஷிச்சுட்டு இருக்கான். ஸோ ஒரு நாளைக்கு கஸ்மின்ஷ்சித் திவசே அரண்யே, காட்டில் மிருக அபாவே, ஒரு மிருகமும் கிடைக்கல, வேட்டையாடுறதுக்கு ஏதோ பண்ணியோ எதுவுமே கிடைக்கல அவனுக்கு. மஹீபதிஹி, அந்த ராஜாவான சத்யவர்தன், வசிஷ்டஸ்ய தோக்திரீம் காம், தோக்திரின்னு என்னது, பால் கொடுக்கக்கூடிய பசு. பசு வந்து ஒரு காலத்தில் பால் கொடுக்காது, வயசாகி போட்டு தான் பால் கொடுக்காது. ஆனால் இப்போ பசு நல்ல பால் கொடுக்கக்கூடிய அந்த பசுவை கொண்டுவிட்டான். அபஷ்யத்து வனமத்தியகம், அதை பார்க்குறான் காட்டு நடுவில். இவருக்கு வேற மிருகங்கள் ஒன்றும் கிடைக்கல வேட்டையாடுறதுக்கு, இந்த பசுவை பார்க்குறான் இப்போ. कस्मिंश्चित् दिवसे अरण्ये मृग अभावे महीपतिः वसिष्ठस्य च गां गोग्रीम् अपश्यत् वनमध्यगाम् तां जगान क्षुधार्तः तु क्रोधात् मोहात् च दस्युवत् वृक्षे बबन्ध तन्मांसं नीत्वा स्वयम् अभक्षयत्. ஸோ தாம் ஜகான, அந்த பசுவை கொன்றான். யாருக்கு இவாள் கொடுக்கணுமே, போஷிக்கணுமே, அதுக்கு வேண்டி கொண்டுட்டான். சுதார்த்தக, அவனுக்கு பசியாக இருந்தது. குரோதாத் மகாச்ச தஸ்யுவத்து, ரொம்ப கோபம் வேற. வசிஷ்டர் இது வசிஷ்டரோடு போய் தான் நல்லா கொல்லுவோம் அப்படின்னு இந்த கோபம் வேற இருக்கு அவனுக்கு. ஸோ அது பசி வந்தாலே பத்தும் மறந்துமோ, அந்த கோபம் வேற, மகத்தான கோபம் இருக்கு அவனுக்கு. தஸ்யுவத்து, கொள்ளக்காரன் எப்படி பண்ணணும் அதை போல கொண்டுட்டான். விருட்சே பவந்த, அதை கொண்டு போய் தன் மாம்சம், அந்த மாமிசத்தை அந்த கயத்தில் எப்போ போல் அந்த மரத்தில் கட்டி வைக்கிறான். ஏன்னா அவள் வந்து எடுத்துப்பள். ஸோ அதனால அந்த குழந்தைகளை போஷிக்கிறதுக்காக விஸ்வாமித்திர பத்தினி எடுத்துக்கிட்டோங்கிறதுக்காக நீத்வா அதை எடுத்துக்கொண்டு வந்து வச்சுட்டு விஷேபவந்த அதை கயத்தில் கட்டிட்டு மீதியை நீத்வா ஸ்வயம் அபட்சயத்து, தானும் சாப்பிட்டாத பாதிய. ऋषिपत्नी सुतान् सर्वान् भोजयामास तत्तदा शङ्कमाना मृगस्य इति न गौः इति च सुव्रता. அவளுக்கு சந்தேகம் வருது இப்போ. ஸோ மிருகசிய இது பசு, இது வேறு மிருகங்களோட இது மாதிரி இல்லையே, மாம்சம் மாதிரி இல்லையே, கோஹோ பசுவோடு தான் இருக்குமோ அப்படின்னு அந்த ரிஷி பத்னி சுதான் சர்வான் போஜயாமாஸ் அப்படி மனசில் சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. இது பசு மாம்சம் போல் இருக்கே நினச்சிட்டே அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குறான். போஜயா மாசா சாப்பிட கொடுத்தாள். ததா சுவ்ரதா, விரதத்தோடு கூடி அந்த பெண்ணுக்கு இப்போ சந்தேகம் வந்துருது, இது என்னடா பசு மாம்சத்தை கொண்டுட்டானான்ட்டு. ऋषिपत्नी सुतान् सर्वान् भोजयामास तत्तदा शङ्कमाना मृगस्य इति न गोः इति च सुव्रता. वसिष्ठः तु हतां दोग्रीं ज्ञात्वा क्रुद्धः तम् अब्रवीत् दुरात्मन् किं कृतं पापं धेनुघातात् पिशाचवत्. ஸோ ஹதாம் தோக்திரீம், என்னுடைய பசு கொல்லப்பட்டது பார்க்குறார் வசிஷ்டர். ஞாத்வா, அறிந்து கொண்டு, குருத்தக, கோபம் வந்துடுது, தம் அப்ரவீத், சத்யவர்தனை பார்த்து சொல்கிறார். துராத்மன் கிம் கிருத்தம் பாப்ப, என்ன பாவத்தை பண்ணியிருக்காய் கேட்குறாரு சத்யவர்தனை பார்த்து. தேனு காதாத் பிசாச்சவது, ஒரு பிசாச்சு போல காரியத்தை பண்ணிட்டேப்பா, பிசாசத்துவமான காரியத்தை பண்ணியிருக்காய். தேனு காதா, பசுவை கொன்ற பாவியேன்னு கூப்பிட்றார். वसिष्ठस्तु हतां दोग्रीं ज्ञात्वा क्रुद्धः तमब्रवीत् दुरात्मन् किं कृतं पापं धेनुघातात् पिशाचवत्. एवं ते शङ्कवः क्रूराः हतन्तु त्वरिताः त्रयः गोवधात् दारहरणात्
पितुः क्रोधात् तथा भृशम्. ஸோ ஷங்குன்னு சின்னம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. சங்க வகைன்னா சின்னங்கள். ஸோ உனக்கு 3 சின்னம் விழட்டுன்றா. என்ன அர்த்தம்? உன்னை 3 விதமாக மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த ஒன்றை நினச்சாலே 3 விஷயம் ஞாபகம் வரணும். என்னெல்லாம்? துவரிதாக திரையக, வேகமாக உனக்கு இந்த 3 சின்னங்கள் உண்டாகட்டும். கோவதாத், நீ பசுவை கொன்றை, என்னோடய பசுவை கொண்டுட்டேன், அந்த கோகரணம் இருக்குது உனக்கிட்ட, மாரணம் அது இருக்குது உங்ககிட்ட. அப்புறம் தாரகரணாத், ஒரு பெண்ணை நீ அபகரிச்சுன்னு வந்தாய். ஸோ ஒரு கல்யாணமான பெண்ணை நீ அபகரித்து கொண்டு வந்தாய். பிதுகு குரோதாத், அப்பாவுடைய கோபத்திற்கு ஆளானாய். இப்படி 3 இது சின்னம் இருக்கிறங்கிறனால தான் அவன் பேர் திரிசங்குனே வந்துடுது. ஸோ இந்த சத்தியவிரதனோட பேர் தான் திரிசங்கு. एवं ते शङ्कवः क्रूराः पतन्तु त्वरिताः त्रयः गोवदात् दारहरणात् पितुः क्रोधात् तथा भृशम्. त्रिशङ्कुः इति नाम्ना वै भुवि ख्यातः भविष्यसि पिशाचरूपम् आत्मानं दर्शयन् सर्वदेहिनाम्. ஸோ உன்னோட பேரே திரிசங்குன்னு ஆயிரட்டும். புவி கியாத்தகா பவிஷ்யசி, அந்த பேர் தான் எல்லாருக்குமே சட்டுன்னு தெரியும். சத்தியவர்தனே யாருக்கு தெரியும்? ஸோ உன்னோட பேர் இந்த பேர்லேயே உலகில் புகழ்பெற்று இருக்கட்டும். பிசாச்ச ரூபம், உன்னுடைய பிசாச்ச ரூபமாக இருக்கட்டும். ஆத்மானம், உன்னுடைய உடல் அப்படி பிசாச்ச ரூபத்திலே காட்டிக்கொண்டு தர்ஷயன் சர்வதேகினா. ஸோ நீ பிசாச்சு தரமான காரியம் பண்ணதுனால உன்னோட ரூபமே பிசாச்சு மாதிரி ஆகட்டும். அந்த ரூபத்தை எல்லா மக்களுக்கும் காட்டிட்டு நீ நடந்துட்டுன்னு ஒரு சாபத்தை கொடுக்குறார் வசிஷ்டர். त्रिशङ्कुः इति नाम्ना वै भुवि ख्यातो भविष्यसि पिशाचरूपमात्मानं दर्शयन् सर्वदेहिनाम्. व्यासौ उवाच एवं शप्तः वसिष्ठेन तदा सत्यव्रतः नृपः चचार च तपस्तीव्रं तस्मिन् एव आश्रमे स्थितः. ஸோ வியாசர் ஜனமேஜ் என்று சொல்லிட்டு இருக்கார். இவ்வாறு சபிக்கப்பட்ட வசிஷ்டேன சப்தக, வசிஷ்டரால் சபிக்கப்பட்ட சத்தியவிரதக, அந்த ராஜா, நிருபகன்னா ராஜா, அந்த ராஜா சத்தியவிரதன் தபக தீவிரம் சச்சார, ஒரு பயங்கரமான ஒரு தபசம் மேற்கொள்கிறான். இப்போ வசிஷ்டரோட சாபம் வாங்கிடு. தஸ்மின்னேவ ஆசிரமே ஸ்திதக, அந்த ஆசிரமத்திலே காட்டில் இருக்கான். இப்போ அந்த ஆசிரமத்திலே இருந்து கொண்டு ஒரு பெரிய தபசை ஆரம்பித்தான். व्यासोवाच एवं शब्दः वसिष्ठेन तदा सत्यव्रतः नृपः चचार च तपः तीव्रं तस्मिन्नेव आश्रमे स्थितः. कस्माच्चित् मुनिपुत्रात् तु करेक्ट प्राप्य मन्त्रम् अनुत्तमं ध्यायन् भगवतीं देवीं प्रकृतिं परमां शिवाम्. கஸ்மாச்சித் புத்திராத்து, ஏதோ ஒரு முனிவரோட பிள்ளை, சம்படி ஏதோ ஒரு முனிவர், அந்த முனிவரோட பிள்ளை புத்திராத்து. பிராப்பிய மந்திரம் அனுத்தமம், மந்திரம் கிடைக்கிறது. ஏன்னா தபஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது மந்திரத்தை வச்சுருந்தா. இப்போ ஓம் நமோ பகவதி வாசுதேவாயன்னு சொல்லிக் கொடுத்தார் நாரதன். யாருக்கு? துருவனுக்கு நாரதன் சொல்லிக் கொடுத்தார் அந்த மந்திரத்தை. அது மாதிரி ஏதோ ஒரு மந்திரம் கிடச்சிருது இவனுக்கு. ஏதோ ஒரு முனிவரோட பிள்ளைகிட்ட இருந்து அந்த மந்திரத்தை, உத்தமமான ஒரு மந்திரத்தை வாங்கிட்டு தியாயன் பகவதி, இப்போ தேவியோட இது கிடச்சிருக்கு. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஐம் க்ளீம் க்ரீம் சாமுண்டாய் விச்சே, இது ஒரு பெரிய மந்திரம், மகாமந்திரம். தேவி பாகத்தில் ஒரு பெரிய மகாமந்திரமே இதுதான். ஸோ இப்படி ஒரு மந்திரம் அவனுக்கு கிடச்சிருக்கு போல் இருக்குது, தேவியோட இது மந்திரம். தியாயன் தேவி, அந்த தேவியை தியானம் பண்ணி கொண்டு பிரகிருதி, அவள் யார்? அவள் தான் பிரகிருதி ஸ்வரூபி, பிரகிருத்தியாக இருக்கக்கூடியவள் தேவி. பரமாம், உயர்ந்த ஆதிபராசக்தி சிவா, மங்களத்தை கொடுக்கக்கூடிய அந்த தேவியோட மந்திரத்தை அடைந்து அதை வச்சுட்டு தபசை பண்ணுறான். कस्माच्चित् मुनिपुत्रात् प्राप्य मन्त्रमनुत्तमं ध्यायन् भगवतीं देवीं प्रकृतिं परमां शिवाम्. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां सप्तमस्कन्धे सत्यव्रत आख्यानवर्णनं नाम दशमोऽध्यायः. सर्वं जगदम्बार्पणमस्तु. अत एकादशोऽध्यायः. जनमेजय उवाच वसिष्ठेन च शक्तः असौ त्रिशङ्कुः नृपतेः सुतः कथं शापात् विनिर्मुक्तः तन्मे ब्रूहि महामते.
ஸோ ஜனமேஜயன் வந்து கேள்வி கேட்குறான் இப்போ வசிஷ்டரை பார்த்து. வசிஷ்டேன ச சப்தக, வசிஷ்டரால் சபிக்கப்பட்ட அந்த திரிசங்கு, அசௌ திரிசங்கு நிருபதேகே சுதக, ராஜகுமார் இல்லையா அவன். ஸோ ராஜகுமாரனான அந்த சத்யவிரதன் அல்லது திரிசங்கு கதம் ஷாபாத் வினிர்முக்தக, அந்த சாபம் எப்போ போச்சு? இப்போ ரூபம் வேற பயங்கரமாக இருக்குது, கோரமான ரூபம், பிசாசு ரூபம். அந்த சாபம் எப்போ நீங்கியது? வினிர்முக்தக நீங்கியது. தன்மே ப்ரூஹி மகாமதே, மகாமதியுடையவரே புத்திசாலியே எனக்கு எதை சொல்லுங்கோ. जनमेजय उवाच वसिष्ठेन च शब्दः असौ त्रिशङ्कुः नृपते सुतः कथं शापात् विनिर्मुक्तः तन्मे ब्रूहि महामते। व्यासौ उवाच सत्यव्रतः तथा शब्दः पिशाचत्वम् अवाप्तवान् तस्मिन् एव आश्रमे तस्थौ देवी भक्तिपरायणः। ஸோ வியாசர் பதில் சொல்கிறார். சத்யவிரதக, அந்த சத்யவிரதன் ததா சப்தக, அப்படி சபிக்கப்பட்ட அந்த சத்யவிரதன் பிசாச்சத்துவம் அவாப்தவான், அப்படியே பிசாச்சு மாதிரி ஆயிட்டான். அந்த அந்த ஒரு பிசாச்சு குணத்தோடையவர் ஆரம்பிச்சுட்டான் அவன். தஸ்மினேவ ஆசிரமே தஸ்தௌ, அந்த ஆசிரமத்திலேயே இருந்து கொண்டிருந்தான். தேவி பக்தி பராயணக, ஆனால் ஏதோ நல்ல புத்தி அவனுக்கு, தேவியோட பக்தியில் அவன் மூழ்கி கொண்டு அந்த ஆசிரமத்திலே இருந்தான். सत्यव्रतः तथा शब्दः पिशाचत्वमवाप्तवान् तस्मिन् एव आश्रमे तस्थौ देवी भक्तिपरायणः। कदाचित् निरुपतिः तत्र जप्त्वा मन्त्रं नवाक्षरं होमार्थं ब्राह्मणान् गत्वा பிரணம்ய உவாச்ச பக்திதஹ. நவாட்சரம் தான் நம்ம சொல்கிற அந்த தேவி பாவத்தோட முக்கிய மந்திரம், மூல மந்திரம் அதான். இந்த ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சே, இதுதான் நவாட்சரம் இது. ஸோ கதாச்சித் நிருபதி தத்ர, அந்த ஜபத்தை அப்படி ஜபிச்சுட்டே இருக்கான். ஜபிச்சு கொண்டு இருந்து ஜப்துவா மந்திரம், அந்த மந்திரத்தை நவாட்சர மந்திரத்தை ஜபிச்சுண்டு ஹோமார்த்தம், ஹோமம் பண்ணணும் எடுத்து ஜபிக்கிறதுக்கு அப்புறம் 10ல் 1 பாகம் ஹோமம் பண்ணணும். ஸோ அந்த ஹோம 10%, ஸோ தசாம்சம் 10% ஹோமம் பண்ணணும். அப்போ பிராமணான் கத்துவா, பிராமணெல்லாம் கூட்டின்னு வரான். ஜபிச்சு முடிச்சாச்சு, இப்போ பிராமணால கூப்பிட்டு ஹோமம் பண்ணணும். பிரணம்ய உவாச்ச பக்தி தகா, பக்தியோடு கூட அவர்களை நமஸ்கரித்து சொன்னான். கதாசித் நிருபதிஹ தத்ர ஜப்த்வா மந்த்ரம் நவாக்ஷரம் ஹோமார்த்தம் பிராமணான் கத்வா பிரணம்ய உவாச்ச பக்திதஹ. भूमिदेवाः शृणुध्वं वै वचनं प्रणतस्य मे ऋत्विजः मम सर्वे अत्र भवन्तः प्रभवन्तुः. பூமி தேவாகா, பூமிக்கு தேவர்களாக இருக்கக்கூடிய பிராமணோத்தமர்களே அர்த்தம். சுணுத்வம், நீங்கள் கேளுங்கோ, வச்சனம் மே, என்னுடைய வச்சனத்தை, பிரணதஸ்ய, நான் வணங்கி கேட்குறேன் உங்களை, நீங்கள் அதை கேளுங்கோ. மம ருத்விஜக, என்னுடைய ருத்விக்குகளாக, எனக்கு ஹோமம் பண்ணக்கூடிய வைக்கக்கூடியவர்களாக, சர்வேத்திர பவந்தக பவந்து, நீங்கள் அப்படி ஆக வேண்டும், எனக்கு ரித்விக்குகளாக நீங்கள் அந்த பொறுப்பை எடுத்துக்கணும், எனக்கு நான் ஹோமம் பண்ணணும்னு வேண்டி கேட்குறானவன் சத்யவிரதன். वचनं प्रणतस्य मे ऋत्विजः मम सर्वे अत्र भवन्तः प्रभवन्तुः. जपस्य च 10 अंशेन होमः कार्यः विधानतः भवद्भिः कार्यसिद्ध्यर्थं वेदविद्भिः कृपापरैः. ஸோ ஜபஸ்ய 10 अंशेन 10%. ஸோ 1000 ஜபிச்சோம்னா அதில் 100 ஹோமம் பண்ணி ஆகணும். ஸோ 10% நீங்கள் வந்து ஹோமம் காரியக விதானத்தக, நல்ல ஏற்பாடு பண்ணணும், பெருசாக ஏற்பாடு பண்ணி ஹோமத்தை பண்ணணும் ஒரு ஜபத்தை முடிச்சாச்சேன்னா. ஸோ பவத்பிகி காரிய சித்தியர்த்தம், என்னோட காரிய சித்தியான என்ன காரியம், பிசாச்சத்துவம் போகணும், இப்போது பிசாச்சு மாதிரி இருக்கான்னு பார்க்குறதுக்கு. ஸோ அந்த காரிய சித்திக்காக வேண்டி வேதவித்பிகி, வேதம் அறிந்தவர்கள் நீங்கள், கிருபா பரகி, கிருபையோடு கூடியவர்கள் நீங்கள், எனக்கு இது பண்ணி கொடுங்கோ ஹோமத்தான்னு கேட்குறேன். जपस्य च 10 अंशेन होमः कार्यः विधानतः भवद्भिः कार्यसिद्ध्यर्थं वेदविद्भिः कृपापरैः. सत्यव्रतः अहं नृपतेः पुत्रः ब्रह्मविदाम्बराः कार्यं मम विधातव्यं सर्वथा सुखहेतवे. நான் சத்யவிரதன், நிருபதேகே புத்திரக, ராஜா பிள்ளை, பிரம்மவிதாம்பராக கூப்பிட்றான். பிரம்மத்தை அறிந்தவர்கள், பிரம்மவிதாம்னா பிரம்மத்தை அறிந்தவர்களை சிறந்தவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள், மம காரியம் விதாத்தவ்யம், என்னுடைய காரியத்தை நீங்கள் செய்து தரணும், சர்வதா சுகஹேத்தவே, எனக்கு சுகம் கிடைக்கணும்னா நீங்கள் அந்த காரியத்தை எனக்கு கண்டிப்பாக செய்து தாங்கோன்னு கேட்குறேன்.
सत्यव्रतः अहं नृपतेः पुत्रः ब्रह्मविदाम्बराः कार्यं मम विधातव्यं सर्वदा सुखहेतवे तच्छ्रुत्वा ब्राह्मणाः तत्र तमूचुः नृपतेः सुतं शक्तः त्वं गुरुणा प्राप्तं पिशाचत्वं त्वया अधुना பிராமணாகா அந்த பிராமணர்கள்லாம் தத் சுத்வா அதெல்லாம் கேட்குறா இவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நிருபதேகே சுதம் தம் ஊச்சுகு அந்த ராஜாவுடைய பிள்ளையை பார்த்து அவனை பார்த்து தம்னா அவனை பார்த்து ஊச்சுகு சொன்னார்கள் தொம் குருணா சப்தக நீ குரு உன்னுடைய குரு வசிஷ்டர் அவரே உன்னை சபிச்சிருக்கார் பிராப்தம் பிசாச்சத்துவம் தொயாதுனா அதனால தான் நீ பிசாசு தன்மையை அடைந்திருக்கிறாய் பிசாச்சத்துவம் பிசாசு தன்மை அந்த தன்மையை நீ அடைந்திருக்க உன்னுடைய குருவே உன்னை சபிச்சிருக்கார் तच्छ्रुत्वा ब्राह्मणाः तत्र तं ऊचुः नृपतेः सुतं शब्दः त्वं गुरुणा प्राप्तं पिशाचत्वं त्वया अधुना न याग अर्हः असि तस्मात् त्वं वेदेषु अधिकारतः पिशाचत्वम् अनुप्राप्तं सर्वलोकेषु गर्हितम् அதனால் உனக்கு யாகமெல்லாம் பண்ணி வைக்க முடியாதுட்டான் நீ யாகத்துக்கு தகுதி உனக்கு கிடையாது குருவால் சபிக்கப்பட்டவனுக்கு எப்படி யாகம் பண்ணி கொடுப்போம் பண்ண மாட்டோம் தஸ்மாத் துவம் வேதேஷு அனதிகாரத்தக உனக்கு வேதத்தில் அதிகாரமே கிடையாது எப்போ என்ன குரு சபிச்சுட்டாரோ அப்போவே உனக்கு வந்து வேதத்தில் உள்ள அதிகாரம் போயிடுத்து பிசாச்சத்துவம் அனுப்பிராத்தம் உனக்கு பிசாச்சு தன்மை கிடச்சுடுத்து உனக்கு இப்போ சர்வலோகேஷு கர்கித உலகத்திலே இழிவான நிலைமை இப்போ ஸோ குருவோட சாபம் உனக்கு வந்து ஒரு பிசாசு தன்மை கொடுத்துருக்கு அது உலகத்திலே இழிவான தன்மை கர்ஹிதம் இழிவு நிலையை நீ அடைந்திருக்கிறாய் யாக அர்ஹோ அசி தஸ்மாத் த்வம் वेदेषु अनधिकारतः पिशाचत्वम् अनुप्राप्तं सर्वलोकेषु गर्हितम् व्यासौ उवाच तस्सन्निशम्य वचः तेषां राजा दुःखम् अवापः दिग्जीवितम् इदं मे अद्य किं करोमि वने स्थितः ஸோ வியாசர் சொல்கிறார் பதில் சொல்கிறார் இப்போது தன்னிஷம்ய வச்சஸ்தேஷாம் ஸோ அந்த வார்த்தைகளை கேட்டு யார் ராஜா கேட்குறார் சத்யவிரதர் துக்கம் அவாப்பா ரொம்ப துக்கப்பட்டார் என்ன ராஜா நம்ம இப்போ ஹோமமே பண்ண முடியாது திக் ஜீவிதம் இதம் என்னுடைய வாழ்க்கையே ஒரு சீச்சி என்ன வாழ்க்கை வாழ வேண்டியிருக்கு நான் நினச்சது கூட என்னால் பண்ண முடியல மே அத்தியா இன்றைக்கி என்னோடய வாழ்க்கை மோசமாக எடுத்து கிம் கரோமி வனேசித காட்டில் உட்காந்து நான் என்ன தான் பண்ணுறது எனக்கு நினச்சதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில் நான் இங்கே காட்டில் உட்காந்து நான் என்ன பண்ணுறது ஸோ வாழ்க்கையை முடிக்கலாமாங்கிற ஒரு எண்ணம் வருது அவனுக்கு மனசுக்குள்ள व्यासोवाच तन्निशम्य वचस्तेषां राजा दुःखमवापः दिग्जीवितम् इदं मे अद्य किं करोमि वने स्थितः ओके पित्रा च अहं परित्यक्तः शब्दः च गुरुणा वृषं राज्याद्भ्रष्टः पिशाचत्वम् अनुप्राप्तः करोमि किम् எங்கள் அப்பா வேற என்னை கைவிட்டுட்டார் பித்ராஜா பரித்தெக்தக என்னோட அப்பா என்னை கைவிட்டுட்டார் ராஜ்யத்தில் வச்சுக்கல வெளியில் போன்ட்டார் சப்தஷ்ட குருனா அடுத்த இப்போ குருவோட சாபம் கிடச்சுடுத்து பிருஷம் சப்தக நன்னா சபிச்சுட்டார் இவர் ராஜ்யாத் பிரஷ்டக ராஜ்யம் எடுத்து ராஜ்யம் பிரஷ்டமாக எடுத்து எனக்கு கிடைக்கலை பிசாச்சத்துவம் அனுப்பிராப்தக கடைசியில் பிசாச்சு நிலைமை வந்துடுது கரோமிக்கும் நான் என்ன தான் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் पित्रा च अहं परित्यक्तः शब्दश्च गुरुणा वृषं राज्यात् भ्रष्टः पिशाचत्वम् अनुप्राप्तः करोमि किम् तदा पृथुतरां कृत्वा चितां काष्ठैर्नृपात्मजः सस्मार चण्डिकां देवीं प्रवेशम् अनुचिन्तयन् ஸோ பிருத்துதராம் சிதாம் பெரிய ஒரு சிதையை ஏற்படுத்தினான் எதுக்கு சிதையில் ஏறிடலாம் செத்து போயிடலாம் காஷ்டைஹி நல்ல விறகெல்லாம் அடிக்கினான் ஒரு சிதையை ஏற்பாடு பண்ணினான் இந்த ராஜாவோட பிள்ளை நிருபாத்மஜகா அந்த சத்யவிரதர் அல்லது திருஷங்கு சண்டிகாம் தேவியும் சஸ்மார தேவி சண்டிகை இப்போ மனசில் நினைக்கிறான் பிரமேஷம் அனுச்சிந்தையன் இந்த சிதையில் ஏறிவிடலாம் சிதையில் நம்மளே செத்து போயிடலாம்னு நினைக்கிறான் சிதையில் ஏறி நம்ம சிதையை உம்மூட்டி செத்து போகலாம் அப்படின்னு அந்த நேரத்தில் தேவி பகவதியை நினைக்கிறான் ஒரு நிமிஷம் तथा पृथुतरां कृत्वा चितां काष्ठैर्नृपात्मजः सस्मार चण्डिकां देवीं प्रवेशमनुचिन्तयन्
स्मृत्वा देवी महामायां चितां प्रज्वलितां पुरः कृत्वा स्नात्वा प्रवेशार्थं स्थितः प्राञ्जलिः अग्रतः. ஸோ மகாமாயாம் தேவியும் ஸ்மிருத்வா, மகா மாயாசக்தி இல்லையா அவள். ஸோ அந்த பகவதியை நல்ல மனசில் நினைக்கிறான். ஸ்மிருத்வா, அவளை ஸ்மரிச்சு, சிதாம் பிரஜ்வலிதாம் பிறகு நல்லா எரியுறது, கொழுந்து விட்டு எரியுது, ஜுவலனமாக அப்படி தீ கொழுந்து விட்டு இருது சிதை. அந்த சிதையை பார்க்குறான், முன்னாடி நிற்கிறது அந்த சிதை. கிருத்வா ஸ்நாத்வா, ஸோ குளிச்சுட்டு வரான். குளிச்சுட்டு வந்து பிரவேசார்த்தம், ஸோ உள்ளே நுழையலாம், சிதைக்குள்ளே நுழையலான்னு குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த சிதை மேலே ஏறலான்னு போகிறான். சிதகா பிராஞ்சலிகி அக்ரதகா, சிதை முன்னாடி கும்பிட்டுண்டு ஒரு நிமிஷம் நிற்கிறான். தேவியை அப்படி ஸ்மரிச்சுண்டு ஒரு நிமிஷம் நிற்கிறான். சிதை முன்னாடி அது சாகரத்துக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் தேவியை பிரார்த்தனை பண்ணி நின்னான். ஸ்மிருத்வா தேவீம் மகாமாயாம் சிதாம் பிரஜ்வலிதாம் புரஹ கிருத்வா ஸ்நாத்வா பிரவேசார்த்தம் ஸ்திதஹ பிராஞ்சலிஹி அக்ரதஹ. ஞாத்வா பகவதி தம் தோ மர்த்துகாமம் மஹீபதிம் ஆஜகாம ததா ஆகாசம் பிரத்யக்ஷம் தஸ்ய ச அக்ரதஹ. ஸோ ஞாத்வா பகவதி, இதை பார்த்தா தேவிக்கு தெரியாதா, இவர் இப்போ உடன்கட்டை ஏறினா கஷ்டமாச்சே, இதில் போய் ஏறிட்டானே, உடன்கட்டையில் கட்டையில் ஏறிட்டானே கஷ்டமாச்சே. ஸோ பகவதி தம் தும் மர்த்துகாமம் மஹீபதியும், சாக விரும்பக்கூடிய அந்த ராஜாவை பார்த்த பகவதி ததா ஆகாசம் ஆஜகாம, வானத்தை வந்துட்டா. தேவி பிரத்யக்ஷமாக காட்சி கொடுக்குறா. இப்போது சத்யவிரதனுக்கு பிரத்யக்ஷம் தஸ்ய சாகிரதக, அவன் முன்பு வானத்தில் தோன்றினாள் அந்த தேவி. ஞாத்வா பகவதி தம் து மர்த்துகாமம் மஹீபதிம் ஆஜகாம ததா ஆகாசம் பிரத்யக்ஷம் தஸ்ய ச அக்ரதஹ. தத்வா அத தர்ஷனம் தேவி தம் உவாச நிருபாத்மஜம் சிம்ஹாரூடா மகாராஜ மேக கம்பீரயா கிரா. ஸோ தர்ஷனம் தத்வா, அவனுக்கு தர்ஷனம் கொடுத்துட்டு அந்த தேவி நிருபாத்மஜம் தம் உவாச்ச, ராஜா பிள்ளையான அந்த சத்யவர்தன் திருஷங்குவை பார்த்து அவள் சொன்னாள். எப்படி இருக்காளாம் அவள்? சிம்ஹாரூடா, சிம்மத்து மேலே ஏறி காட்சி கொடுக்குறான். சிம்ம ரூபிணியாக இருக்கா அவள். மகாராஜா, ஹே ஜனமேஜயா கேட்டுக்கோ, மேக கம்பீரியா கிரா. ஸோ மேகம் இடி போல முழங்கி கம்பீரமான வார்த்தைகளால் அந்த சத்யவர்தனை பார்த்து தேவி பேசுகிறான். தத்வா அத தர்ஷனம் தேவி தம் உவாச நிருபாத்மஜம் சிம்ஹாரூடா மகாராஜ மேக கம்பீரயா கிரா. தேவ்யுவாச்ச கிந்தே வியவசிதம் தாதஹ புதாஷே மாதனும் த்யஜ ஸ்திரஹ பவ மகாபாக பிதா தே ஜரசா அன்விதஹ. சாதோ, இது வந்து அட்ரஸிங். ஓகே மேம். கிம் தே வியவசிதம் சாதோ, ஹே சாதுவே, திருஷங்குவே, கிம் தே விவசித்தம், நீ என்ன நிச்சயிச்சிருக்கிறாய்? இப்போ என்ன சாக போறியா? என்ன நிச்சயிச்சிருக்காய்? விவசித்தம்னா நிச்சயம். நீ என்ன நிச்சயித்திருக்க மனசில்? புதாஷே மா தனும் தேஜ, போகாதே அந்த அக்னியில். புதாஷன்னா என்னது? அந்த நெருப்பில் போய் நீ வந்து உன்னுடைய உடம்பை விடாதே, செத்து போகாதே. ஸ்திரோபவ, ஸ்திரமாக நில்லு, ஒரு நிமிஷம் நில்லுங்க. மகாபாகியமுடையவனே, பிதாத்தே ஜரசா அன்விதகா, கேள் நான் சொல்கிறத, உங்கள் அப்பா வயசாகிடுத்துப்போம். ஜரசா அன்விதகன, ஜரஸ்னா வயசு, மூப்பு. ஸோ உன்னுடைய அப்பா மூப்பை அடைந்து விட்டார். தேவி உவாச்ச கிம் தே வியவசிதம் சாதோ புதாஷே மாதனும் த்யஜ ஸ்திரஹ பவ மகாபாக பிதா தே ஜரசான்விதஹ. ராஜ்யம் தத்வா வனே துவ்யம் கந்தா அஸ்தி தபசே கில விஷாதம் த்யஜ ஹே வீர பரஸ்வஹ அஹனி பூபதே நேத்தும் த்வாம் ஆகமிஷ்யந்தி சச்சிவாஹ ச பிதுஹு தவ. துப்பியம் வனே தத்வா, அதாவது ஒன்றை காட்டுக்கு அனுப்பிச்சிட்டார். உன்னை காட்டுக்கு அனுப்பிச்சிட்டு ராஜ்யம் தத்வா, துப்பியம் வனே, அதாவது வனத்தில் உள்ள உன்னிடம் ராஜ்யம் தத்வா, ராஜ்யத்தை கொடுக்க போகிறார், உங்கள் அப்பா கொடுக்க போகிறார்ப்பா, நீ ராஜா ஆக போகிறேங்கிறா தேவி. ஸோ கந்தாஸ்தி தபசே கீழே, அவர் தபஸுக்கு போகிறார். ஸோ அவர் வானப்பிரஸ்தாஸ்திரத்துக்கு போயிடுவார். ஸோ உனக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு அவர் போவார். ஸோ விஷாதம் தேஜா, கவலையை விட்டுடுப்பா, கவலை வேண்டாம் உனக்கு. ஹே வீரனே, பரஸ்வக அகனி, நாளை கழிச்சு, பரஸ்வகன்னா நாளை கழிச்சு உங்கள் அப்பா பூபத்தே நேத்தும் துவாம், ஹே பூமிக்கு ராஜாவேன்னு அட்ரஸ் பண்ணுறா தேவியை. பூபத்தே நேத்தும் துவாம், உன்னை கூட்டின்னு போகிறதுக்கு வருவா. ஆகமிஷந்தி, வருவாக. யாரெல்லாம்? சச்சிவாகா, மந்திரிகள்லாம் வருவா. பிதுகு தவ பிதுகு, உங்கள் அப்பாவே வருவார்.
ஸோ ஒன்றை அழிச்சுன்னு போகிறதுக்கு உங்கள் அப்பாவும் மந்திரிகளும் வருவார்கள். ஒன்றை ராஜ்யத்தில் உட்காந்து வச்சுட்டு உங்கள் அப்பா வானப்பிரசாசனம் மேற்கொள்ள போகிறாருன்னு தேவி சொல்கிறா. இப்போ राज्यं दत्त्वा वनेतुभ्यं गर्ता अस्ति तपसे किल विषादं त्यज हे वीर परश्वः अहनि भूपते नेतुं त्वाम् आगमिष्यन्ति सचिवाः च पितुः तव मत्प्रसादात् पिता च त्वाम् अभिषिच्य नृपासने जित्वा कामं ब्रह्मलोकं गमिष्यति एष निश्चयः. ஸோ பிதாச்ச துவாம் அபிஷிச்ச, உங்கள் அப்பா உனக்கு அபிஷேகம் பண்ணி பட்டாபிஷேகம் பண்ணி நிருப்ப ஆசனே சிம்மாசனத்தில் உன்னை உட்காத்தி மத் பிரசாதாத் எல்லாத்துக்கும் நான் அவளுக்கு அருள் பண்ணுறேன். அந்த உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப என்னோட அருள் உண்டு. காமம் ஜித்வா காமம் பிரம்மலோகம்னு இஷ்டம் போல் அவர் மனசு விரும்பியபடி அவர் பிரம்மலோகத்தை அடைவாருங்கிறார். கமிஷ்யதி ஏஷ நிச்சய, இது நிச்சயமா உங்கள் அப்பாவுக்கு நிச்சயமாக அந்த பிரம்மலோகம் கிடைக்கும், அதில் சந்தேகமே வேண்டாம், என்னுடைய அருள் அவருக்கு உண்டுன்னு சொல்கிறான். मत्प्रसादात् पिता च त्वाम् अभिषिच्य नृपासने जित्वा कामं ब्रह्मलोकं गमिष्यति एष निश्चयः. व्यासौ उवाच इत्युक्त्वा तं तदा देवी तत्र एव अन्तरदीयत राजपुत्रः वीरमितः மரணாத் பாவகாத் ததஹா. ஸோ வியாசர் இங்கே கதை சொல்லிட்டு இருக்கார். இவ்வாறு சொல்லிவிட்டு இத்தியுக்துவா தம், அந்த அவனை பார்த்து இவ்வாறு சொல்லிட்டு தேவி தத்திரையே அந்தர்தியத்தை உடனே காண போயிட்டா. அவ்வளோதான், தேவி மறைந்தாள், அந்தர்தியானம் ஆனாள். ஸோ ராஜபுத்திரக விரமிதக மரணாத், மரணத்திலிருந்து அவன் நீங்கினான். விரமம்னு என்னது, ரெஸ்ட்னு அர்த்தம். ஸோ மரணத்துக்கு போயிட்டு இருந்தான், மரண வாசலில் நின்றுட்டு இருந்தான். இப்போ அந்த மரண பாவகாத், அந்த நெருப்பின் மூலமாக உள்ள மரணத்திலிருந்து அவன் இப்பொழுது ஸ்டாப் ஆயிட்டான். விரமிதக. व्यासोवाच इत्युक्त्वा तं तदा देवी तत्र एव अन्तरदीयत राजपुत्रः वीरमितः मरणात् पावकात् ततः. अयोध्यायां तदा आगत्य नारदेन महात्मना वृत्तान्तः कथितः सर्वो राज्ञे सत्वरम् आदितः. அயோத்தியாயாம் ததா ஆகத்திய, அயோத்திக்கு வந்து நாரதேன மகாத்மனா, நாரதர் வர, மகாத்மாவான நாரதர் அங்கே வரார் அயோத்தியாவில் வந்து. விற்த்தாந்தக கதித்தக சர்வக ராஜ்ஞே, ராஜாக்கு எங்கே இருக்கான்னு என்ன ஏதுன்னு தெரியறதுக்கு வேண்டி நாரதர் அந்த ராஜ்யத்துக்கு அயோத்தியாவுக்கு வந்து அப்பாட்ட வந்து இந்த விற்த்தாந்தம் எல்லாம் சொன்னார். சர்வக ராஜ்ஞே சத்வரம் ஆதித்தக. ஸோ ஆதியிலேருந்து என்னெல்லாம் இந்த சத்யவிரதனுக்கு என்னெல்லாம் ஏற்பட்டதுங்கிற விஷயங்கள் எல்லாம் நாரதர் வந்து அயோத்திக்கு வந்து ராஜாட்ட சொன்னார். अयोध्यायां तदागत्य नारदेन महात्मना वृत्तान्तः कथितः सर्वः राज्ञे सत्वरमादितः. श्रुत्वा राजा अत पुत्रस्य तं तथा मरण उद्यमं चेदम् आदाय मनसि शुशोच बहुधा नृपः. नेक्स्ट लाइन படிச்சிருங்க. सचिवान् आह धर्मात्मा पुत्रशोक परिप्लुतः. சுத்வா ராஜா, அதை கேட்ட ராஜா புத்திரசிய தம் மரண உத்தியமம், ஐயோ சாகிறதுக்கே போயிட்டானா என் பிள்ளை, மரண முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டானா அப்படிங்கிறத கேட்டு கேதமாதாய் ரொம்ப வருத்தப்பட்டார். ஐயோ நம்ம அனுப்பிச்சு இந்த குழந்தைக்கு இப்படி ஆயிடுத்தேன்ட்டு ரொம்ப மனசில் வருந்தி, மனசி ஆதாய மனசில் அந்த வருத்தத்தோட சுஷோச்ச பகுதான் இருப்பக ரொம்ப கவலைப்பட்டார் அந்த ராஜா. சச்சிவான் ஆக மந்திரிகள் எல்லாம் கூப்பிட்றார், எப்பா இன்னும் என் பிள்ளை கஷ்டப்படப்படாதுன்னு நினைக்கிறார். ஸோ மந்திரிகளை எல்லாம் அழைத்து ஆக தர்மாத்மா சொன்னார், புத்திரசோக பரிப்புலத்தக, புத்திரசோகத்தில் மூழ்கியவராக, பரிப்புலத்தம் நல்லா மூழ்கிய போயிட்டார் புத்திரசோகத்தினால, அதில் மூழ்கியவராக மந்திரிகளை பார்த்து சொன்னார். श्रुत्वा राजा अथ पुत्रस्य तं तथा मरण उद्यमं खेदम् आदाय मनसि शुशोच बहुधा नृपः. सचिवान् आह धर्मात्मा पुत्रशोकपरिप्लुतः. ज्ञातं भवद्भिः अत्युग्रं पुत्रस्य मम चेष्टितं त्यक्तः मया वने धीमान् पुत्रः सत्यव्रतः मम. आज्ञया असौ गतः सद्यः राज्यार्हः परमार्थवित् स्थितः तत्र एव विज्ञाने धनहीनः क्षमान्वितः.
ஞாதம் பவத்பிஹி உங்களுக்கு தெரியும் இல்லையா, அத்யுக்ரம் புத்திரஸ்ய உக்ரமான என்னுடைய பிள்ளையுடைய சேஷ்டிதம், என் பிள்ளை இப்படி சாகரத்துக்கே தயாராகிட்டான், உக்ரமான சேஷ்டை பண்ணினாங்கிறது உங்களுக்கு இப்போ தெரியறது இல்லையா. தெக்தகா மயா வனே. ஸோ இல்லைன்னா இன்னொரு உக்ரம் சேஷ்டம் சொன்னால் முன்னாடி ஊர் காட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே ஒரு இவளை திருடின்னு வந்துட்டானே, கல்யாணமான பெண்ணை திருடின்னு வந்துட்டானே, அந்த உக்ர சேஷ்டை உங்களுக்கு தெரியும். மயா வனே தெக்தகா, அவனை வனத்தில் நான் தான் அனுப்பிச்சேன். ஸோ வனத்தில் விட்டேன் நான், என்னால் விடப்பட்டான். தீமான் புத்திரகா, நல்ல புத்திசாலியான பையன் தான் என் பிள்ளை. சத்தியவிரதகா, அந்த சத்தியவிரதன் மம ஆக்ஞையா அசௌகதக, என்னுடைய ஆக்ஞையினால தானே அவன் காட்டுக்கு போனான், நான் தானே ஆர்டர் கொடுத்தேன் காட்டுக்கு போக சொல்லி. சத்தியக ராஜ்ய அருகக, உடனே போயிட்டான். நான் சொன்னதை கேட்டுட்டு அப்பாவுக்கு ஒரு மறுமொழி பேசாமல் அவன் கிளம்பி போனான். உடனே சத்தியக உடனே ராஜ்ய அருகக, அவனுக்கு ராஜாவாக தகுதி உண்டே, புத்திசாலியாச்சு அவன். அதனால ராஜ்ய அருகக பரம அர்த்தவித்து, பரமார்த்த வித்துன்னு ஆக்சுவலாக பரமார்த்த வித்துன்னு சேர்த்தே படிக்கணும். பரமார்த்தம் சொன்னால் பரம புருஷார்த்தங்கள். ஸோ 4 விதமான புருஷார்த்தங்களே அறிந்தவன் அவன். நல்ல நல்ல பையன் தான் என் பிள்ளை அப்படி ஸ்லாகிச்சுக்கிறார் தன் பிள்ளைய. சிதகா தத்ரையேவா, அப்படி காட்டில் இருந்த போது கூட விஜ்ஞானே ஸ்திதகான்ட்டார். விஜானம்னு என்னது, மெய்ஞானம், பகவதியை சேவிச்சுன்னு உட்காந்துருந்துருக்கான். ஸோ அந்த விஜானத்தில் தேவி உபாசனையில் அவன் இருந்திருக்கான். தனஹீனகா, தனம் இல்லை அவன்கிட்ட. ஷமா அன்விதகா, ஆனால் பொறுமையோடு இருந்திருக்கானே அப்படின்னு சொல்கிறார் மந்திரிகள் கிட்ட. ஜாதம் பவத்வீர் அதி உக்ரம் புத்ரஸ்ய மம சேஷ்டிதம் त्यक्तः मया वने धीमान् पुत्रः सत्यव्रतः मम आज्ञायया असौ गतः सद्यः राज्य अर्थः परमार्थवित् स्थितः तत्र एव विज्ञाने धनहीनः क्षमा अन्वितः आज्ञया असौ. वसिष्ठेन तथा शक्तः पिशाच सदृशः कृतः सः अद्य दुःखेन सन्तप्तः प्रवेष्टुं च हुताशनम्. வசிஷ்டேன ததா சப்தகா, வசிஷ்டரால் சபிக்கப்பட்டான் என் பிள்ளை. பிசாச்ச சதிருஷ கிருதகா, என் பிள்ளை இப்போ பிசாச்சு மாதிரி ஆக்கப்பட்டான் வசிஷ்டரால் சபிக்கப்பட்டு. சக அத்திய துக்கேன சந்தப்தகா, துக்கத்தில் அப்படியே தவிச்சுட்டு இருக்கான். அதனால தானே மரண முயற்சி பண்ணியிருக்கான். பிரவேஷ்டும் ச ஹுதாசனம். ஸோ அந்த ஹுதாசனம் சொல்லக்கூடிய அந்த அக்னியில் பிரவேசிக்கிறதுக்கு கூட அவன் முயற்சி பண்ணிட்டான். உத்தியத்தகன்னு அடுத்த லைனில் வருது. ஸோ உத்தியத்தகன முயற்சி பண்ணிட்டான் அவன். वसिष्ठेन तथा शब्दः पिशाच सदृशः कृतः सः अद्य दुःखेन सन्तप्तः प्रवेष्टुं च हुताशनम्. उद्यतः श्रीमहादेव्या निषिद्धः संस्थितः पुनः तस्मात् गच्छन्तु तं शीघ्रं ज्येष्ठपुत्रं महाबलम्. ஸோ இப்படி அக்னியில் நெருப்பில் சாக்கப்பட்டா என் பிள்ளை. ஸோ தேவியாக ஸ்ரீ மகாதேவி அவனை தடுத்திருக்கா. நிஷித்தக நிஷேதம் பண்ணினா அவனை தடுத்துட்டா, அவள் ஜாகிரதை விடலை அவள். சம்ஸ்திதகா புனக, ஸோ அப்படி ஒரு நிலை பெற்று நின்றானவன். சம்ஸ்திதகனா நல்ல ஒரு நிலை பெற்று இனிமேல் சாகனா அந்த மனசை அது சஞ்சலமாகாமல் அவன் நிலை பெற்று நின்றான் தேவியால். சக அத்ய துக்கேன தஸ்மாத் கச்சந்து தம். ஸோ நீங்கள்லாம் கிளம்புங்க. சீக்கிரம் ஜேஷ்டபுத்திரம் மகாபலம், ஜேஷ்ட பிள்ளை, அப்போ வேறு பிள்ளைகள் இருந்துக்கான்னு அர்த்தம். ஸோ ஜேஷ்ட பிள்ளையான அவனை, மகாபலம் பொருந்திய அவனை நீங்கள்லாம் போய் उद्यतः श्रीमहादेव्या निषिद्धः संस्थितः पुनः तस्मात् गच्छन्तु तं शीघ्रं ज्येष्ठपुत्रं महाबलम्. आश्वास्य वचनैः अत्र तरसा एव आनयन्तु इह अभिषिच्य सुतं राज्ये औरसं पालनक्षमम्. ஸோ அப்படி அவனை கூட்டிகிட்டு வந்து மகாபாரதவனை ஆஸ்வாசப்படுத்தி வச்சனைகி ரொம்ப பொறுமையாக பேசி அவனை கூட்டின்னு வர்றோம். நீங்கள் அவன் சட்டுன்னு வரமாட்டேன்னு சொன்னால் விட்டுறக்கூடாது. ஆஸ்வாசப்படுத்தி அவனுக்கு வச்சனங்களால் பேசி அவனை கூப்பிட்டு வர்றான். தரசாயேவ ஆணையந்து, அவனை உடனே வேகமாக கூட்டின்னு வாங்க. அங்கே போய் அபிஷிச்ச சுதம் ராஜ்யே, என்னுடைய பிள்ளையை நான் ராஜ்யத்தில் அபிஷேகம் பண்ணி பட்டாபிஷேகம் பண்ணி ஔரசம்னு என்னுடைய ஹிருதயத்துக்கு அருகில், என்னோட ஹிருதயத்துலேருந்து வந்தவன், என்னுடைய உரஸ்லேருந்து வந்தவன், நெஞ்சு அப்படி என்னுடைய சொந்த பிள்ளைன்னு அர்த்தம் அது. ஸோ பாலன க்ஷமம், பாதுகாப்பதில் நல்ல ஃபிட்டு, க்ஷமம்னா ஃபிட்டு. ஸோ அவன் இந்த ராஜ்யத்துக்கு அருகுதையானவன், அவனை அழிச்சுன்னு வாங்கோ. आश्वास्य वचनैः अत्र तरसा एव आनयन्तु इह अभिषिच्य सुतं राज्ये औरसं पालनक्षमम्.
वनं यास्यामि शान्तः अहं तपसे कृतनिश्चयः इत्युक्त्वा मन्त्रिणः सर्वान् प्रेषयामास पार्थिवः. ஓகே. ஸோ வனம் யாசியாமி, நான் வந்து சாந்தியோகம், சாந்தமாகி, என்னுடைய மனசு இனிமேல் குழம்பாது, ஏன்னா பிள்ளையை நான் அப்படி தவிக்க விட்டேனுங்கிற எண்ணமெல்லாம் போயிடும், நான் சாந்தமாக வனத்துக்கு போவேன். தபசே கிருத நிச்சயக, நிச்சயம் பண்ணிடுவேன், மனசில் தபஸ் பண்ணணுங்கிற நிச்சயத்தோடு நான் போவேன். இத்யுக்துவா, இவ்வாறு சொல்லிவிட்டு மந்திரினக சர்வான் பிரேஷயாமாச, மந்திரிகளை எல்லாம் அனுப்பினார் பார்த்திவிக ராஜா. वनं यास्यामि शान्तो अहं तपसे कृतनिश्चयः इत्युक्त्वा मन्त्रिणः सर्वान् प्रेषयामास पार्थिवः. तस्य एव आनयनार्थं हि प्रीतिप्रवणमानसः ते गत्वा तं समाश्वास्य मन्त्रिणः पार्थिवात्मजम्. ஸோ பிரீத்தி பிரவணமானசக, பிரவணம்னு நமஸ்காரம் பண்ணி அவரை வணங்கி, அப்படி பிரீத்தியோடு கூட அந்த மனசோடு கூட தசியையே வாணியார்த்தம், யார் அந்த சத்தியவிரதனை கூட்டின்னு வரணும், காட்டிலேருந்து கூட்டின்னு வரணும். அதுக்கு வேண்டி தே கத்வா, அங்கே போய் தம் சம் ஆஸ்வாசிய, அந்த அவனை ரொம்ப ஆஸ்வாசப்படுத்துகிறா. உங்கள் அப்பா ரொம்ப வருத்தப்படுறார், நீதான் ராஜா ஆளனம் இதெல்லாம் சொல்லி ஆஸ்வாசப்படுத்தி மந்திரினக பார்த்திவ ஆத்மஜம், பார்த்திவ ராஜாவோட பிள்ளையை ஆஸ்வாசப்படுத்தி அந்த மந்திரிகள் எல்லாரும் அங்கே போய் செய்தார்கள். तस्य एव आनयनार्थं हि प्रीतिप्रवणमानसः ते गत्वा तं समाश्वास्य मन्त्रिणः पार्थिव आत्मजम्. अयोध्यायां महात्मानं मानपूर्वं समानयन् दृष्ट्वा सत्यव्रतं राजा दुर्बलं मलिन अम्बरम्. ஸோ மகாத்மானம், அந்த ராஜாவை மகாத்மாவான அவரை அயோத்தியாயாம், அயோத்திக்கு மானபூர்வம் சமானேன், மானபூர்வம் கௌரவம் கொடுத்து ரொம்ப கௌரவமாக அவரை அந்த ராஜ்யத்துக்கு அழைச்சிட்டு வந்தா. ஸோ துர்பலம் மலின அம்பரம், பலமே இல்லை, ரொம்ப தேஞ்சு போயிட்டான் பிள்ளை காட்டில் இருந்து. அழுக்கு உடை, மலின அம்பரம், அழுக்கான ட்ரெஸ்ஸை போட்டுருக்கிற அந்த பிள்ளை சத்தியவிரதம், அந்த சத்தியவிரதனை ராஜா திருஷ்டுவா, ராஜா பார்த்து अयोध्यायां महात्मानं मानपूर्वं समानयन् दृष्ट्वा सत्यव्रतं राजा दुर्बलं मलिन अम्बरम्. जटाजूटधरं क्रूरं चिन्तातुरम् अचिन्तयत् किं कृतं निष्ठुरं कर्म मया पुत्रः विवासितः. ஸோ ஜட்டாஜூடதரம்னு இந்த தலையெல்லாம் ஜடையெல்லாம் வளர்ந்தாச்சு, எல்லாம் ஜட பிடிச்சு கிடக்க முடியெல்லாம், அப்படிப்பட்ட அந்த முடியோடு இருக்கக்கூடிய அவனை சிந்தாதுரம் அச்சிந்தையது, ரொம்ப கவலையோடு யோசிச்சு பார்க்குறார். நிஷ்டுரம் கர்ம கிம் கிருத்தம் மயா, நான் எவ்வளோ கெட்ட காரியத்தை பண்ணிட்டேன், என் பிள்ளை எப்போ இப்படி காட்டுக்கு அனுப்பிச்சேனேன்னு வருத்தப்படுறார். ஸோ க்ரூரம் காரியம், ஸோ எப்படிப்பட்ட குரூரமான காரியத்தை மயா கிருத்தம், நான் பண்ணிட்டேனே, புத்திரகா விவாசித்தகா, புத்திரனை இந்த ராஜ்யத்திலிருந்து விவாசம் பண்ணிவிட்டேன், வெளியேற்றி விட்டேனே அப்படின்னு வருத்தப்படுறார். जटाजूटधरं क्रूरं चिन्तातुरम् अचिन्तयत् किं कृतं निष्ठुरं कर्म मया पुत्रः विवासितः. राज्य अर्हः च अतिमेधावी जानता धर्मनिश्चयम् इति संचिन्त्य मनसा तम् आलिङ्ग्य महीपतिः. ஸோ ராஜ்ய அர்ஹஷ, ராஜ்யத்துக்கு தகுதியானவன் இந்த பிள்ளை, அதிமேதாவி, நல்ல புத்திசாலி, ஜானதா தர்ம நிச்சயம், தர்ம நிச்சயத்தை பற்றி எது தர்மம் எது அதர்மம் என்று அந்த நிச்சயத்தோடு அறியக்கூடியவன் எல்லாம் ராஜா நினைக்கிறார். இப்போ தர்மத்தை அறிஞ்சவன் அவன் கூட்டின்னு வந்துருக்கக்கூடாது, அப்போ அந்த சமயத்தில் மோசமாக இருந்தான்னு வச்சுக்க வேண்டியதான். அதனால் ஜானதா தர்ம நிச்சயம்னு சொன்னால் இல்லாட்ட இந்த ராஜாக்கு இதை அப்ளை பண்ணலாம். ராஜா வந்து தர்மத்தில் நிலை பெற்றவர், அந்த நிச்சயத்தோடு கூடியவர், அந்த ராஜா வந்து இவன் ரொம்ப புத்திசாலி என்று அறிந்து இது சஞ்சித்தை இவ்வாறு நினைத்து மனசா, ஸோ தம் ஆலிங்கிய மகிபதி, ஸோ மனசில் இதெல்லாம் சிந்தித்து கொண்டு மகிபதி ராஜாவாகப்பட்டவன் தம் ஆலிங்கிய, அவனை கட்டிக்கிற பிள்ளைய. राज्य अर्हश्च अतिमेधावी जानता धर्म निश्चयम् इति संचिन्त्य मनसा तम् आलिङ्ग्य महीपतिः. आसने स्वसमीपस्थे समाश्वास्य उपवेशयत् उपविष्टं सुतं राजा பிரேமபூர்வம் உவாச்சஹ. சமீபஸ்தே ஆசனே, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆசனத்தில் சம் ஆஸ்வாச உபவேஷயத்து, ஆஸ்வாசப்படுத்தி அவரை அங்கே உட்காத்தி வச்சார்.
உபவிஷ்டம் சுதம் ராஜா தன் உட்கார்ந்துருக்கக்கூடிய உபவிஷ்டம்னா உட்கார்றதுன்னு அர்த்தம். ஸோ உட்கார்ந்திருந்த தன் பையனை ராஜா பிரேமபூர்வம் வாச்சக அன்போடு கூட சொன்னார். பிரேம கத்கதையா வாச்சா அன்பின் மிகுதியால் கத்கதமாகுது, வாக்கு வெளியில் வரமாட்டேங்கிறது, அது தொண்டை வந்து தழுக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட வார்த்தைகளால் நீதி சாஸ்திர விசாரதக நீதி நியாயம் எல்லாம் சாஸ்திரங்கள் எல்லாம் நிபுணரான அந்த ராஜா அன்போடு கூட அந்த பையனை பார்த்து நிறைய அட்வைஸ் பண்ண போகிறார். இப்போ ராஜா வந்து ஒரு ராஜ்யத்தை ஆள போகிறான் இல்லையா, அப்போ அவனுக்கு தேவையான அட்வைஸ் எல்லாம் ராஜா சொல்ல போகிறார், சொன்னார். आसने स्वसमीपस्थे समाश्वास्य उपवेशयत् उपविष्टं सुतं राजा प्रेमपूर्वम् उवाचः प्रेम गद्गदया वाचा नीतिशास्त्रविशारदः. राजोवाच पुत्रधर्मे मतिः कार्या माननीया मुखमुद्भवाः न्याय आगतं धनं ग्राह्यं रक्षणीयाः सदा प्रजाः न असत्यं क्वापि वक्तव्यं न अमार्गे गमनं क्वचित्. ராஜா சொல்றா, புத்திர கூப்பிட்றார் பிள்ளையே, தர்மே மதிகாரியா நீ தர்மத்தில் தான் நிலை பெற்று நிற்கணும், உன்னுடைய புத்தி தர்மத்தில் தான் போகணும், அது செய்யணும். மானனீயா முக உத்பவாகன்னு பகவானுடைய வாயிலிருந்து வெளிவந்தவர்கள் பிராமணர்கள்னு அர்த்தம். ஸோ பகவானுடைய வாயிலிருந்து வந்த பிராமணர்களை மானனியா நீ நல்லா கொண்டாடி வச்சுக்கணும், அவர்களை மரியாதை கொடுக்கணும். பிராமணர்களுக்கு நியாய ஆகதம் தனம் கிராக்கியம் நியாயமாக வரக்கூடிய சொத்தை தான் நீ சேர்த்துக்கணும், அக்செப்ட் பண்ணணும், அதை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சணியா சதா பிரஜாகா பிரஜைகளை எல்லாம் நல்லா காப்பாற்றணும், உன்னுடைய கண்ட்ரோலில் நல்லபடியாக காப்பாற்றணும், ரட்சிக்கணும் அவளை. ந அசத்தியம் காப்பி வக்தவியம் ஒரு நாளும் பொய் சொல்லாதே. ந அமார்கே கமனம் கொச்சித்து அதாவது அதர்மமான வழியில், அமார்க்கம் அது மார்க்கம்னா நல்ல வழி, அமார்க்கம்னா கெட்ட வழி, கெட்ட வழியில் ந கமனம் கொச்சித்து ஒரு நாளும் போகாதே. ராஜோவாச்ச புத்திர தர்மே மதிஹ கார்யா மானனீயா முக உத்பவாஹ நியாய ஆகதம் தனம் கிராஹ்யம் ரக்ஷணீயாஹ சதா பிரஜாஹ न असत्यं क्वापि वक्तव्यं न अमार्गे गमनं क्वचित्. प्रोक्तं प्रकर्तव्यं पूजनीयाः तपस्विनः हन्तव्या दस्यवः क्रूराः इन्द्रियाणां तथा जयः कर्तव्यः कार्यसिद्ध्यर्थं राज्ञा पुत्र सदैव हि मन्त्रस्थो सर्वथा गोप्यः कर्तव्यः सचिवैः सह. சிஷ்ட புரோக்தம் சிஷ்டர்கள்னு சொல்ல முடியாது, நல்லவர்கள் சிஷ்டர்கள் அதாவது ஆச்சாரத்துலலாம் சிஷ்டமாக இருக்கக்கூடியவர்கள். ஸோ அப்படிப்பட்ட அவர்கள் சொல்வதை பிரகர்த்தவியம் அதை செய்யணும், நல்லவர்கள் என்ன சொல்கிறாலோ அதை நீ செய்யணும். பூஜனியாக தபஸ்வினக தபஸ்விகளெல்லாம் பூஜித்து மரியாதை கொடுத்து வச்சுக்கணும் நீ. தஸ்யவக குரூராக ஹந்தவியாக கொள்ளைக்காரர்கள் குரூரமானவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள், ஹந்தவியாக கொல்லப்பட வேண்டியவர்கள். ஸோ இந்திரியானாம் ததா ஜெயக கர்த்தவியக இந்திரியங்கள் எல்லாம் ஜெயிக்கணும்ப்பா, மனசு போனபடிலாம் நீ இஷ்டம் போல் நடக்கப்படாது, ராஜாவோட ஸ்தானத்தில் இருந்து எது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு விவேக புத்தியோடு செய்யணும், இந்திரியங்களை ஜெயிக்க வேண்டும். ஜெயக கர்த்தவியக காரிய சித்தியர்த்தம் ஒரு காரியத்தை சித்தி கிடைக்கணும் பலன் கிடைக்கணும்னா ராஜ்ஞா ஒரு ராஜாவால் இந்திரிய ஜெயம் இருக்கத்தான் வேணும், இந்திரிய ஜெயம் இல்லாட்டா ராஜா தான் நினச்சதை சாதிக்க முடியாதுன்னுட்டார். காரிய சித்தியத்துக்காக வேண்டியாவது இந்திரியங்களை ஜெயிக்கணும், ராஜ்ஞா ராஜாவால் செய்யப்பட வேண்டும். புத்திர சதைவகி ஆல்வேஸ் இந்த மாதிரி இந்திரிய ஜெயத்தோடு தான் இருக்கணும் ஒரு ராஜா. மந்திரக தூ சர்வதா கோப்பியக நீ ஆலோசனை மந்திராலோசனை பண்ணும்போது 10 பேரை வச்சுட்டுலாம் பண்ணப்படாது, 10 பேருக்கு போயிடும் அது அந்த நியூஸு. அதனால எப்போவுமே மறைவாக ரகசியமாக மந்திராலோசனை பண்ண வேண்டும், வேறு யாருக்கும் வெளியில் கேட்கப்படாது. கர்த்தவியக சச்சிவைகி சக மந்திரிகளோடு கூட நீ மந்திராலோசனை தனிமையில் செய்ய வேண்டும். कर्तव्यं पूजनीयाः तपस्विनः हन्तव्या दस्यवः क्रूरा इन्द्रियाणां तथा जयः कर्तव्यः कार्यसिद्ध्यर्थं राज्ञा पुत्र सदैव हि मन्त्रः तु सर्वथा गोप्यः कर्तव्यः सचिवैः सह. न उपेक्ष्यः अल्पः अपि कृतिना विभुः सर्वात्मना सुतः न विश्वसेत् परासक्तं सत्वं च तथा नतं. ஸோ அல்போபி கிருத்தினா சின்ன ஒரு காரியத்தை பண்ணினா கூட ஒரு எதிரியாக இருந்தால் ந உபேட்சக
ரிபுஹூன உபேட்சக, இவன் சின்ன எதிரி, இவன் என்ன பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஒரு சின்ன எதிரியாக கூட அட்டென்ஷன் கொடுக்கணும். ஸோ ஒரு சின்ன செயல் தானே பண்ணுறான், இவனால் என்ன பெரிய கஷ்டம் வரப்படுது நினைக்காதே. ந அல்பக அபிகிருத்தினா ரிபுஹூ ந உபேட்சக, உபேட்சை பண்ணாதே. எதிரியை முளையிலே அடிச்சுக்கிடணும். ஒரு நோய் வந்து லேசாக வரும்போதே ட்ரீட் பண்ணிடணும். அது ஆழமாக போய் கேன்சர் ஆகிறதோட உட்காந்துருக்கப்படாதுங்கிறாங்க ராஜா. ஸோ சர்வாத்மனா எப்போதுமே மனசா வாச்சா காயா எப்போதுமே அந்த அட்டென்ஷனோடு நீ இருக்கணும் சுத பிள்ளையே. ந விஸ்வசேத் பராசக்தம் சச்சிவம், பிறருக்கு ஆசையாக பிறரோடு கூட கூட்டு சேர்ற மந்திரியை நம்பாதே. ஸோ இந்த பக்கத்தில் பேசிகிட்டே இருப்பான், எதிரிட்ட கூட சேர்ந்துட்டு இருப்பான். பர ஆசக்தம் சச்சிவம், பிரத்தியாரோடு கூட ஈடுபாடு உள்ள மந்திரியை ந விஸ்வசேத்து நம்பாதே. ததா நதம், அப்படி ரொம்பவே பண்ணிடுறானே, பிரத்தியாரோடு கூட கூட்டிலே இருப்பேன், நம்மக்கிட்ட ரொம்ப பணிவாக இருப்பேன். அப்படி நதம் சசிவம், அப்படி வணங்குற ரொம்பவே வணங்கினானே சந்தேகப்படணும். அவன் என்ன பண்ண போகிறானோ, காலை பறிக்க போகிறான்னு யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அப்பா. न उपेक्ष्यः अल्पो अपि कृतिना रिपुः सर्वात्मना सुत न विश्वसेत् परासक्तं सचिवं च तथा नतम्. चाराः सर्वत्र योक्तव्याः चाराः सर्वत्र योक्तव्याः शत्रुमित्रेषु सर्वथा धर्मे मतिः सहकार्या दानं दद्याच्च नित्यशः. ஸோ சாராகனா ஒற்றர்கள், சாரர்கள்னா ஒற்றர்கள்னு பேர். சர்வத்திர யோக்தவ்யாகா, எல்லா இடத்துலையும் அப்பாயின்ட் பண்ணலாம். யோக்தம்னா சேர்க்கணும்னு அர்த்தம். சேர்க்கறதுன்னு என்ன அர்த்தம், அங்கே போய் அங்கேருந்து அப்பாயின்ட் பண்ணி வைக்கணும். யார் எப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணுறா, பக்கத்து கண்ட்ரியில் எல்லாம் ஆள் இருக்கணும். ஸோ எல்லா இடத்துலையும் அங்கே அப்பாயின்ட் பண்ணணும். சத்ரு மித்ரேஸ்வர, சத்ருக்கள்கிட்டையும் அவன் ஒற்றர்கள் இருக்கணும், மித்திரர்கள்ட்டையும் இது இருக்கணும். அவன் மித்திரன் எப்போ சத்ருவாவான்னு தெரியாது. அதனால ஃப்ரெண்டு இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப் கண்ட்ரி தானே விட்டுடாது, எல்லா இடத்துலையும் ஒற்றனை வச்சுக்கோ, சர்வதா நிச்சயமாக வைக்கணும். தர்மே மதிகி சதா காரியா, எப்போவுமே தர்மத்தில் நிலை பெற்று இருக்கணும். தானம் தத்யாச்ச நித்யசக, டெய்லி தானம் பண்ணணும்பா. चाराः सर्वत्र योक्तव्याः शत्रु मित्रेषु सर्वथा धर्मे मतिः सदा कार्या दानं दद्याच्च नित्यशः. शुष्कवादः न कर्तव्यः दुष्टसङ्गं च वर्जयेत् यष्टव्या विविधाः यज्ञाः पूजनीया महर्षयः. ஸோ விவிதாக சுஷ்கவாதக என்ன கருத்து, வேஸ்ட் பேச்செல்லாம் பேசக்கூடாது, சும்மா வெற்றி பேச்செல்லாம் பேசக்கூடாது. துஷ்ட சங்கம் ச வர்ஜயத்து, கெட்ட சங்கத்தெல்லாம் விட்டுடு, கெட்டவர்களை கிட்டக்கே வரவிடாதே. வர்ஜயத்தினா வர்ஜனை பண்ண விட்டுடு. எஷ்டவ்யா விவிதா யஜ்ஞாக, பல யாகங்கள் பண்ண. ஒரு ராஜாவுக்கு வந்து அஸ்வமேதம் வாஜபேயம் ஏகப்பட்ட யாகங்கள் இருக்குது. ஸோ ராஜா பண்ணுற யாகங்கள்லாம் நீ பண்ணணும். விவிதா யஜ்ஞாக, பலவிதமான யாகங்களை செய்யணும். மகர்ஷயக பூஜனீயாக, ஸோ மகர்ஷிகளெல்லாம் பூஜிக்க வேண்டும். शुष्कवादः न कर्तव्यः दुष्टसङ्गं च वर्जयेत् यष्टव्या विविधा यज्ञाः पूजनीया महर्षयः. न विश्वसेत् स्त्रियं क्वापि स्त्रैणं द्यूतरतं नरम् अति आदरः न कर्तव्यः मृगयायां कदाचन. ஸ்திரியம் குவாப்பீன விஸ்வசேத்து, பெண்ணை நம்பாதேன்னுட்ட. ஸோ எந்த பெண்ணையுமே நீ நம்பிக்கையில் கொள்ளாதே. ஸ்திரைனம், அதே மாதிரி ஸ்திரீ லோலன், ஸ்திரைனம்னா ஸ்திரீ லோலனாக இருக்கக்கூடியவன், பெண் பின்னாலே அலையக்கூடியவனே நம்பாதே. பெண்ணை, ஏன்னா அவனுக்கு எடுத்துருவா, அந்த பொம்பளுக்கு எடுத்துருவா. அதனால பெண்ணையும் நம்பாதே, பெண் பின்னாடி அலையிறவனையும் நம்பாதே. தியூத்தரதம்னா என்னது, சொக்கட்டான் விளையாடிட்டு, செஸ் விளையாட்டு, இந்த மாதிரி சொக்கட்டான் விளையாடிட்டு அந்த இதில் ஈடுபடக்கூடியவனையும் நம்பாதே. நரம் அப்படிப்பட்ட ஆணையும் நம்பாதே. அதி ஆதரக ந கர்த்தவியம் மிருகயான்னு சொன்னாலும் வேட்டையாடுதலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதேன்றார். அதி ஆதரக ந கர்த்தவியக மிருகயாயாம், வேட்டையாடுதலில் கதாச்சன ஒரு பொழுதும் ரொம்ப ஈடுபாடை செலுத்தாதே. ஏன்னா மிருக சுபாவம் வந்துடும், அந்த வேட்டையாடி அந்த மிருக சுபாவமே வந்துடக்கூடாது. அதனால ஒரு லிமிட்டாக வச்சுக்கணும். ராஜாவுக்கு வேட்டையாட போனோம், அது உண்டு, ஆனால் அதை ஒரு லிமிட்டோடு வச்சுக்கோன்ட்டேன். स्त्रियं क्वापि स्त्रैणं द्यूतरतं नरम् अति आदरः न कर्तव्यः मृगयायां कदाचन. केकलिया ओके. द्यूते मध्ये तथा गेये नूनं बालवधूषु च स्वयं तद्विमुखो भूयात् ततः हातिभ्यश्च रक्षयेत्. ஓகே,
தியூதே அந்த சொக்கட்டான் விளையாட்டில் ஆடக்கூடியவர்கள், மத்தியே மது குடிக்கக்கூடியவர்கள், ததா கேயே பாட்டில், நூனம் வாரவதூஷுச்ச நிச்சயமாக, நூனம்னா நிச்சயமாக, வாரவதூன வேசிகள்னு அர்த்தம். ஸோ இதிலெல்லாம் ஸ்வயம் தத் விமுக, அதிலெல்லாம் ரொம்ப ஈடுபடப்படாது. பாட்டு, டான்ஸு, கூத்து, நீயே சொக்கட்டான் விளையாடுறது, இந்த விளையாடு இதெல்லாமே இந்த வேசிகள்ன்றதெல்லாம் நீ விலகி இருக்கணும். ஸ்வயம் தத் விமுக, அவர்களிலிருந்து ஒதுங்கி இருக்கணும். பூயாத் பிரஜாகா தேபியஷ ரட்சையது, அது மட்டும் இல்லை, நீ ஈடுபடாதது மட்டும் இல்லை, பிரஜைகளையும் அதில் ஈடுபடுறதுலேருந்து அவளை ரட்சிக்கணும். அதில் யாரும் ஈடுபடக்கூடாது. द्यूते मध्ये तथा गेये नूनं वारवधूषु च स्वयं तत् विमुखे भूयात् प्रजाः तेभ्यश्च रक्षयेत्. विमुखः भूयात्. ओके, विमुखः. ब्राह्मे मुहूर्ते कर्तव्यम् उत्थानं सर्वथा सदा स्नानादिकं सर्वविधिं विदाय विधिवत्यथा. பிரம்ம முகூர்த்தத்தில் தான் எழுந்திருக்கணும்ன்ட்டு, உத்தானம்னா எழுந்திருக்கிறது. ஸோ அந்த காலகாத்தால் எழுந்திருக்கணும், பிராம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கணும், ஆல்வேஸ், சர்வதா சதா எப்பொழுதுமே எழுந்திருக்கணும். ஸ்நானாதிகம் சர்வ விதிம், அதாவது ஸ்நானாதிகம், அதாவது ஸ்நானம், அதுக்கப்புறம் செய்யக்கூடிய அந்த இதெல்லாம் எல்லாம் ஒழுங்காக செய்யணும். சர்வ விதி ஆஸ் பர் ரூல். விதாய விதிவத்தியதா, விதிப்படி நம்ம ராஜாவுக்கு என்னென்ன கடமைகள் இருக்கோ அதெல்லாம் விதிப்படி செய்ய வேண்டும். ब्राह्मे मुहूर्ते कर्तव्यम् उत्थानं सर्वथा सदा स्नानादिकं सर्वविधिं विधाय विधिवत् यथा. पराशक्तेः परां पूजां भक्त्या कुर्यात् सुदीक्षितः पुत्र एतज्जन्म साफल्यं पराशक्तेः पद अर्चनं. ஸோ அதுக்கப்புறம் யதா பராசக்தேகே பராம் பூஜா, பரமமான பூஜை பண்ணணும், பராசக்திக்கு பூஜை பண்ணணும். பக்தியா குறியாத், பக்தியோடு செய்யணும். சுதீட்சிதக, தீட்சை எடுத்துக்கணும். ஸோ பராசக்தி பூஜைக்கு அப்படி நான் தீட்சை எடுத்துட்டு 48 நாள் ஒரு மண்டலம் பண்ண போகிறேன், அப்படி ஒரு ஸ்டெப்பாக அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். தீட்சை எடுத்துக்கொண்டு நீ பண்ண வேண்டும். புத்திரனே ஏத்த ஜென்ம சாபல்யம், இதுதான் உன்னுடைய ஜென்மத்துக்கு கிடைத்ததோடு பலன். பராசக்தி பூஜைங்கிறது உன்னை ஜென்ம சாபல்யத்தை ஏற்படுத்தக்கூடியது. பராசக்தேகே பத அர்ச்சனம், தேவியோட பாதங்களுக்கு அர்ச்சனை பண்ணுறது தான் ஜென்மத்தோடு சாபல்யம். पराशक्तेः परां पूजां भक्त्या कुर्यात् सुदीक्षितः पुत्र एतत् जन्म साफल्यं पराशक्तेः पद अर्चनं. सकृत् कृत्वा महापूजां देवी पाददलं पिबन् न जातु जननी गर्भे गच्छेत् इति विनिश्चयः. सकृत् कृत्वा महापूजां, தேவியோட பாதத்தில் ஒரு வாட்டி ஒரு பூஜை பண்ணினா கூட தேவி பாத ஜலம் பிபன், அந்த பூஜை பண்ணிவிட்டு அந்த தேவியோட பாதத்தில் கிடைச்ச அந்த தண்ணீரை, பாதத்தை அலம்பி அந்த தண்ணீரை நம்ம குடித்தோம் என்றால் ஜனனி கர்ப்பே ந ஜாத்து கச்சே, ஒரு பொழுதும், ந ஜாத்துன்னா ஒரு பொழுதுமே ஜனனி கர்ப்பத்தில் போகமாட்டாய், நேரம் மோட்சம்தான்ட்டார். இது வினிச்சய, அது நிச்சயம். ஸோ தேவியோட பூஜைக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இங்கே ராஜா அட்வைஸ் பண்ணுறார் பிள்ளைக்கு. सकृत् कृत्वा महापूजां देवी पादजलं पिबन् न जातु जननी गर्भे गच्छेत् इति विनिश्चयः. सर्वं दृश्यं महादेवी द्रष्टा साक्षी च सा एव हि इति तद्भावभरितः तिष्ठेत् निर्भयचेतसा. சர்வம் திருஷ்யம் மகாதேவி திருஷ்டா, அந்த பக்கம் சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே பார்க்கக்கூடிய விஷயங்கள், இதில் சாட்சியாக இருக்கக்கூடியவள் திருஷ்டா, பார்ப்பவளாக இருக்கக்கூடியவள் மகாதேவி. ஸோ அவள் ஒருத்தி தான் அந்த திருஷ்டாவாக பார்ப்பவளாக, பாக்கி எல்லாம் விஷயங்கள், நீ பார்க்குற விஷயங்கள் தான் எல்லாமே தேவி மட்டும்தான் பார்ப்பவள். சாட்சி, ஏன்னா உள்ளுக்குள்ளே இருந்து அவள் தானே பார்க்குறா, அவள் உள்ளுக்குள்ளே இருந்தேன்னா அப்புறம் என்னத்தை பார்க்குறது நம்ம. ஸோ அவள் தான் திருஷ்டா, அவள் தான் சாட்சியாக இருக்கக்கூடியவள். சாயேவகி, அவளே தான். இது தத் பாவ பரிதக, அந்த பாவத்தை மனசில் வச்சுக்கணும்ப்பா. நான் பண்ணுறேங்கிற நினைப்பே வேண்டாம். எல்லாமே செய்யக்கூடியவள், பின்னாடி இருந்து இயக்கக்கூடியவள் அவள் தான் அப்படிங்கிற பாவத்தோடு நிறைஞ்சு இருக்கணும் நீ. திஷ்டேத், அப்படி நிறைஞ்சு நில்லு. நிர்பய சேத்தசா, அதுக்கப்புறம் உனக்கு பயமே வேண்டாம். ஏன்னா தேவி எல்லாத்தையும் என்னை இயக்குறாங்கிற பாவம் வரோச்சே, ஒரு பயமும் உன்னோட சித்தத்தில் இருக்க போகிறதில்லை. அந்த சித்தத்தோடு வேலையை பண்ணு.
सर्वं दृश्यं महादेवी द्रष्टा साक्षी च सा एव हि इति तत् भावभरितः तिष्ठेत् निर्भयचेतसा. सर्वं जगदम्बार्पणमस्तु.